என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரே ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்ஜெட்ஸை பிடிச்சிட்டு உட்காரதுல தப்பில்லை, பட் ரொம்ப அதுலேயே லைஃப் போகுது. ஸோ ப்ளீஸ் இன்ஸ்பயர் so many more youngsters to come forward like this. All the best. God bless you. And ma'am, one more thing. உங்க லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க வந்து ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு டிப் கொடுக்கலாம்னா என்ன கொடுப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி சக்சீட் ஆகிருக்கீங்க. அடுத்தடுத்த கோல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்கள் மனசார நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. ஒரு நல்ல மனசோட சொன்னவங்களுக்கு கேட்டுக்குங்க, ஒரு பொறாமலை சொன்னது கேட்டுக்காதீங்க. பட் ஸ்டே ட்ரூ டு யுவர் ஹார்ட், கீப் மூவிங் யுவர் கோல்ஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு ஐவ் அரைவ்ட், ஐம் டன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. ஸோ கீப் ஒர்க்கிங், கீப் ட்ரீமிங், கீப் அச்சீவிங். சூப்பர் மேம். அண்ட் கசிமா சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பி, அதுவும் இந்த பிரேக்கிங் பேரியட் அவார்ட் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுடைய ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கிட்டேருந்து இந்த அவார்ட் வாங்கினதே வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பி மேம் கிட்டேருந்து இந்த அவார்டை வாங்கினதில்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் மேம் கிட்ட வாங்குவேன்றதில் எனக்கு தெரியல. இந்த மாதிரி மேம் கூட நான் ஸ்டேஜில் நின்று வாங்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது.